வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஸ்வீட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 100 கிராம் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைப்படாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். அரிசி எடுத்த அதே டம்ளரால் 1 டம்ளர் ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனியை அந்த மாவோடையே சேர்த்து இன்னொரு தரம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதே டம்ளரால் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். நான் நல்லா அமுக்கி எடுத்திருக்கேன் தேங்காய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். வேகிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த மாதிரி கலக்கிறது கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாவு அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, இட்லி தட்டில் கூட ஊற்றி இட்லி மாதிரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மட்டம் பண்ணிவிட்டு நட்ஸ் இருந்தால் கொஞ்சம் உடச்சிட்டு அப்படியே தூண மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கத்தியால் சுற்றிலும் எடுத்து விடலாம். சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டு வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். லைட்டாக தட்டினா போதும், இந்த மாதிரி வந்துடும். இப்போது நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, டேஸ்ட்டாக இருக்கும். வேக வைக்கும்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு வேக வைங்க. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த ஸ்வீட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து செஞ்ச ஸ்வீட்டு மாதிரி இருக்கும். இப்போது அந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துடுச்சு. இப்போ முந்திரியை எடுத்துகிட்டு அதே கல்லில் இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை 2 பக்கமும் இந்த நெய்யில் சூடு பண்ணால் போதும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சூடாயிடுச்சு. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியை இந்த ஸ்வீட்டு மேலே வச்சிடலாம். பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக வைக்கிறேன். தேங்காய் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.